தமிழக பாஜக தலைவராக தமிழிசை சவுந்தரராஜன் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பிப்ரவரி முதல் வாரத்தில் வெளியாகலாம் என டெல்லி பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து நமது டெல்லி செய்தியாளர் சலீம் கூடுதல் தகவல்களை தருகிறார். பார்ப்போம். தமிழகத்தின் பாஜக தலைவராக மீண்டும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இது குறித்த அறிவிப்பு தான் பிப்ரவரி முதல் வாரத்தில் வெளியாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே தமிழக பாஜக தலைவராக பாதி பதவி காலம் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வகித்தார்கள். மத்தியில் அமைச்சராக நியமிக்கப்பட்டார். அதனால் அப்பதவிக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நியமிக்கப்பட்டார். தமிழக பாஜக தலைவரின் பதவிக்காலம் 2015 டிசம்பர் மாதம் முடிவுக்கு வந்தது. எந்நேரம் வேணா தேர்தல் நடக்கலாம், எந்நேரம் வேண்டுமானாலும் டெல்லியிலிருந்து பாஜக தலைமையகத்திலிருந்து அறிவிப்பு வரலாம் என காத்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது பாஜக வட்டாரங்கள்ல இந்த தகவல் சொல்லியிருக்காங்க. அதிகாரப்பூர்வமாக நமக்கு இன்னும் ஒரு வாரத்தில் தகவல்கள் தெரிய வரலாம். ஏற்கனவே தமிழகத்துல கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை சூடுபிடித்திருக்கிறது. தேமுதிக சுதீஷ் அவர்கள் திங்கட்கிழமை டெல்லியில அமித்ஷா அவர்களை தன்னுடைய இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகின்றன. அமித்ஷா அவர்கள் பாஜகவின் தேசிய தலைவராக கடந்த ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதற்கு வாழ்த்து சொல்லிட்டு கூடவே தமிழகத்தில் தேர்தல் கூட்டணி குறித்து பேசியதாகவும் தகவல்கள் கசிந்துள்ளன. இது ஒரு பக்கம் இருக்கையில தமிழகம், கேரளா, மேற்கு வங்கம், அசாம் உள்ளிட்ட மாநிலங்கள்ல இன்னும் ஒரு சில மாதங்கள்ல தேர்தல் நடக்கவிருக்கிறதுனால பாஜக முக்கியமா இந்த தேர்தல் நடக்கும் மாநிலங்களில் மும்முரமாக கவனம் செலுத்துவதாக பாஜக தலைமையகத்திலிருந்து வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பிரதீப் சௌஹானுடன் சலீம்.